ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய பிகினர்ஸ்க்கு இருக்க ஒரு காமனான கொஸ்டின் என்னன்னா, ஆக்டிவ் ஃபண்ட்னா என்ன, பேசிவ் ஃபண்ட்னா என்ன? நான் ஆக்டிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுமா, பேசிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுமா, ரெண்டுக்கு உண்டான வித்தியாசங்கள் என்ன? இதில் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு அதிக லாபம் கிடைக்குங்கிறது தான் வந்து ஒரு காமனான கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுன்னு என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜரை அதை மேனேஜ் செய்வார். ஸோ அவரோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ அதை பீட் பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா, இவங்க ஒரு 18% ரிட்டர்ன் கொடுக்கறத ஒரு மெயின் ஃபோக்கஸ்டாக வச்சு பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இது ஆக்டிவ்லி மேனேஜ்டு மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆக்டிவாக ஸ்டாக் செலெக்ஷன் நடக்கும். அதாவது ஃபண்ட் மேனேஜர் எந்த ஸ்டாக்கை நல்ல growth கொடுக்கும், எந்த கம்பெனி அண்டர் வேல்யூடாக இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுவார். இதுக்காக வந்து ஒரு பெரிய ரிசர்ச் டீமே இருக்கும். ஸோ ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தரால் மட்டும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க அத்தனை ஸ்டாக்கே அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இவரோட ஒர்க் பண்ண ரிசர்ச் டீம் வந்துட்டு டெய்லி பேசிஸில் கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், அப்புறம் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, ஃபியூச்சர் growth எப்படி இருக்கும், இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் எப்படி இருக்குது, எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் சேஞ்ச் ஆகும்போதும் ஃபண்ட் மேனேஜர் போர்ட்ஃபோலியோவை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இதில் ஃப்ரீக்வெண்ட் போர்ட்ஃபோலியோ அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். ஸோ இப்போ ஒரு ஸ்டாக் வந்துட்டு எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சுன்னா அதை செல் பண்ணலாம். இல்லாட்டி ஏதோ ஒரு ஸ்டாக் வந்துட்டு நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது, அது வந்து நல்ல ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணுற கம்பெனியாக இருந்தால் அந்த ஸ்டாக்கை கூட வாங்கலாம். ஸோ இந்த மாதிரியான போர்ட்ஃபோலியோ ஃப்ரீக்வெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற நடக்கும். ஸோ இப்போ ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு சில எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், அப்புறம் ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், அப்புறம் வந்துட்டு கோட்டக் ஸ்மால் கேப் ஃபண்ட், லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு சொல்லி பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஆக்டிவ்லி மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். அடுத்து பேசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்டிவ் ஃபண்டு மாதிரி மார்க்கெட்டை பீட் பண்ண வேணுங்கிற டார்கெட்லாம் இந்த பேசிவ் மியூச்சுவல் ஃபண்டு கிடையாது. ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ அதை அப்படியே மேட்ச் பண்ணால் போதும். இதனால தான் இதை பேசிவ்லி மேனேஜ்டு மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோடைய சில சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பேசிக்லி இண்டெக்ஸ் பேஸ்ட் இன்வெஸ்டிங்காக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸுங்கிறது இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸை உள்ளடக்கிய ஒரு இண்டெக்ஸஸ். ஸோ அந்த இண்டெக்ஸஸில் இருக்கிற 50 கம்பெனிஸ் தான் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்கும். ஸோ அது இல்லாத வேறு ஸ்டாக்ஸ் வந்து இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்காது. ஸோ இது மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், இண்டெக்ஸ் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எந்த இண்டெக்ஸை வந்துட்டு மிமிக் பண்ணுதோ அந்த இண்டெக்ஸில் இருக்க என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கோ அதே ஸ்டாக்ஸ் தான் அந்த ஃபண்டில் இருக்கும். அதை தவிர வேறு ஸ்டாக்ஸ் இருக்காது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்டிவ் ஸ்டாக் பீக்கிங்கிறது வந்து அவ்வளோவா நடக்காது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா லோவர் போர்ட்ஃபோலியோ டேர்ன் ஓவர் தான் இதில் நடக்கும். ஏன்னா வந்துட்டு இண்டெக்ஸ் ரீபேலன்சிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு பையிங்ஸ் அண்ட் செல்லிங்கிறது நடக்கும், அதுவும் கம்மியாக தான் நடக்கும். ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ரிட்டர்ன் தருதோ அதை தான் மேட்ச் பண்ணுறதுங்கிறதுனால இதில் போர்ட்ஃபோலியோ டேர்ன் ஓவருங்கிறது மார்க்கெட்டை என்றைக்குமே பீட் பண்ணாது. இதில் ஆக்டிவ் ஸ்டாக் பீக்கிங் நடக்காதுங்கிறது காரணத்தினாலேயே பார்த்தீங்கன்னா ஹை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டுங்கிறது வந்துட்டு இங்கே குறையுது. ஸோ ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் இருப்பார், பட் இவர் கீழே பெரிய லெவலில் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் டீமுங்கிறது தேவைப்படாது. இதனால் அந்த டீமுக்கு செலவு பண்ண வேண்டிய செலவுங்கிறதுலாம் இதில் குறைங்கிறதுனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ பேசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் ஒரு 1000 ரூபா வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த 1000 ரூபா எப்படி ஸ்ப்ளிட் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் இருக்குது. உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு 14% வெயிட்டேஜ் இருக்குது, ரிலையன்ஸுக்கு 10% இருக்குது, ஐசிஐசி பேங்க்கு 8% இருக்குது, இன்ஃபோசிஸ்க்கு 6% இருக்குன்னா, ஸோ அப்போ நீங்கள் எஸ்ஐபி பண்ணுற 1000 ரூபாயில் 14%, அதாவது 140 ரூபாய் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டாக்கில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் 100 ரூபாயும், ஐசிஐசி பேங்க்கில் 80 ரூபாயும், இன்ஃபோசிஸில் 60 ரூபாயும் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி ஒவ்வொரு இண்டெக்ஸ்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டாக்குக்கு வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ அந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுற எஸ்ஐபி அமௌண்ட்டை வந்துட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு அந்தந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பேசிவ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கிற சில வித்தியாசங்கள். எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், அது ஆக்டிவாக ஃபண்டாக இருக்கட்டும், பேசிவ் ஃபண்டாக இருக்கட்டும், இதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிற வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் கொடுத்தா இருக்கணும். ஸோ இதில் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பேசிவ் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எந்த அளவு இருக்குங்கிறத பார்க்கலாம்.
ஸோ ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்காரு, அவர் கீழே ஒரு பெரிய ரிசர்ச் டீம் இருக்குது, அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ட்ரேடிங் பண்ணுறாங்கங்கிறனாலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். சில ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது 1% இருந்து 2.25% வரைக்கும் போகும். இதே பேசிவ் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபண்ட் மேனேஜர் இருந்தால் கூட அவர் கீழே பெரிய ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் டீம் தேவைப்பட போகிறது கிடையாது. இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக பையிங் அண்ட் செல்லிங் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி நடக்காது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். சில பேசிவ் மியூச்சுவல் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது பேர் மினிமம் 0.05% இருந்துட்டு 0.50% வரைக்கும் இருக்கும். ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது பேசிவ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி சீப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இதே ரிட்டர்ன் பொட்டன்ஷியலில் பார்த்தோம்னா ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்ன ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருக்கோ அதை விட பேசிவ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ரிட்டர்ன் பொட்டன்ஷியல்ங்கிறது வந்துட்டு மோஸ்ட்லி கம்மியாக தான் இருக்கும். ரீசன் ஏன்னா பேசிவ் மியூச்சுவல் ஃபண்டோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் என்ன ரிட்டர்ன் தருதோ அதை மேட்ச் பண்ணால் போதும். வேறஸ் ஆக்டிவ் மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட சோல் பர்பஸே இண்டெக்ஸ் என்ன ரிட்டர்ன் தருதோ அதை அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து பீட் பண்ணணும், ஆல்ஃபா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணுங்கிறதா வந்து மெயின் அப்ஜெக்டிவாக இருக்குது. சில டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்டு கூட இண்டெக்ஸ் என்ன ரிட்டர்ன் தருதோ அதை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரியான ரிட்டர்ன்ஸு அவங்களால தர முடியும். சம்டைம்ஸ் ஃபண்ட் மேனேஜர் வந்து பூரா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இல்லாட்டி அவரோட ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் டீம் வந்துட்டு ஒரு தப்பான ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதை வந்து அந்த ஃபண்டில் ஆட் பண்ணிட்டாங்கிற பட்சத்துலையோ இல்லாட்டி வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட்டே வீக்காக இருக்கிற பட்சத்துலையோ சம்டைம்ஸ் இண்டெக்ஸ் என்ன ரிட்டர்ன்ஸ் தருதோ அதை விட கம்மியான ரிட்டர்ன்ஸு எடுத்து தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ஃபா ரிட்டர்ன்ஸையும் ஜென்ரேட் பண்ண முடியும், பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸையும் ரிட்டர்ன்ஸையும் மேட்ச் பண்ண முடியும், பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸோட கம்மியாகவும் ரிட்டர்ன்ஸ் எடுத்து தர முடியும். இந்த 3 சினாரியுமே பாசிபிலிட்டிஸாக இருக்குது ஆக்டிவ்லி மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஃபைனலி நான் ஆக்டிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுமா பேசிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, லாங் டைமில் எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டைம் வந்துட்டு கான்ஷியஸாக இருக்கீங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோக்கெல்லாம் அதிகமாக பணம் செலவு பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை, எனக்கு மார்க்கெட் என்ன ரிட்டர்ன் கொடுத்தோ அந்த ரிட்டர்னே எனக்கு கிடைச்சா போதும்னு நினைக்கிற ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் பேசிவ் ஃபண்டை கன்சிடர் பண்ணலாம். இதே மார்க்கெட் கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தாது, எனக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன், எனக்கு அதிக ரிட்டர்ன் வேணுங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவ் ஃபண்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்க, அது ஒரு 5 மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குன்னா அதில் வந்து ஆக்டிவ் ஃபண்டையும் வச்சுக்கோங்க, பேசிவ் ஃபண்டையும் வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சுக்க 5 ஃபண்டு ஆக்டிவ் ஃபண்டாக இருந்தாலும் அது டேஞ்சர் தான். சப்போஸ் வந்து 5% 8% தான் ரிட்டர்ன் கொடுக்குன்னா உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் அந்த பேசிவ் ஃபண்ட்லேருந்து கிடைக்காது. நீங்கள் வச்சுருக்க 5மே ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் ரிஸ்க் தான். ஸோ பிளெண்ட் ஆஃப் போத் ஆக்டிவ் ஃபண்ட் அண்ட் பேசிவ் ஃபண்ட் ரெண்டையுமே உங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அத்தனை இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.